நண்பர்களே நம்மக்கிட்ட ஒரு ஆப்பிள் லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சில ஆக்சஸரீஸ் வாங்குறதுக்கு நம்ம இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம். போயிட்டு நமக்கான ஆக்சஸரீஸ் கிடைக்குதா, ப்ளஸ் ஸ்க்ராப் கண்டிஷனில் வேறு ஏதாச்சும் நல்ல டிவைஸ் கிடைக்குதா, வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாமா, என்ன புது வரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் போனால் நிறைய பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்திருக்கிறோம். ஸோ வாங்க போயிட்டு என்னென்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடைக்கு போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு வாங்க வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறப்போ ஒன்று 1 TB இன்னொன்று 500 GB இந்த மாதிரிலாம் கிடந்துச்சு. ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் ஆன்லைன்லேயே அதிகமாக தான் போயிடுச்சு. அதனாலவே ஸ்க்ராப் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றிட்டாங்க. முன்னெல்லாம் 100 ரூபாய்க்கு கிடைக்கும், இப்போ 1000 ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. சரின்ட்டு நான் லேப்டாப் எடுத்து போயிருந்தேன்னா அந்த கடையில் ஒரு ப்ளஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாமான்னு கேட்டேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி சொன்னதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் செக் பண்ணி பார்த்தேன். போட்டோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 TB இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது, நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே மட்டும் ஒர்க் ஆனால் போதுமா, நம்ம வந்து அந்த ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது மூலமும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் அது ஹெல்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சென்டினல் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வரும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருக்க ட்ரைவ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து கீழே காட்டுது. அது ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 89 காட்டுது. பொதுவாகவே ஒரு 70க்கு மேலே இருந்தாவே நல்ல டிஸ்க்குன்னு சொல்லலாம். இது 89 இருக்கப்போ பக்காவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் காசு கொடுத்து இதை வாங்கியாச்சு. இது கூட வாங்கினா 500 GB 200 GBலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டேன், பட் எந்த ரியாக்ஷனும் காணும். அதனால் அதை வாங்காமல் அந்த 1 TB மட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா வெட்டி பார்த்தா அங்கே வந்து இந்த இயர்ஃபோன் சுற்றிட்டுருக்காங்க, அதுவும் வயர்டு இயர்ஃபோன். அதுக்காக இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அது வந்து IEM இயர்ஃபோன். ஆமாம், அதாவது ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும். பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்லாம் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே கூட இருக்குது. ஸோ அதனால தான் பல்லாவர சந்தையில் 100 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு வாங்கிட்டு இருக்காங்க. பட் நானுமே ஆரம்பத்தில் என்னடா ஒரு இயர்ஃபோனை வாங்குறதுக்காக இவ்வளோ கூட்டம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டது தான் சொன்னார், ப்ரோ இது வந்து IEM, இது நார்மல் இயர்ஃபோன் மாதிரி கிடையாது, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி செக் பண்ணி பார்த்ததில் இதை வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோட கிளியரன்ஸ்லாம் பக்காவாக எடுத்து கொடுக்குமாமா. நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் AR ரஹ்மான், அனிருத்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. அந்த காலை மட்டும் அதை மட்டும் தனியாக கூட கழட்டி எடுக்கலாமாம்மா, அந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு IEMனா என்னென்ன தெரியாது, நானும் கூகுளில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு விரிவாக்கம் வந்து இன் இயர் மானிட்டர் அப்படி வச்சுருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் 10,000 இருந்து அதிகபட்சம் 48,000 வரைக்கும் நான் பார்த்தேன். பட் இப்போ லோக்கலில் ஒரு சில ப்ராண்ட்ஸ் கிடைக்கிது, 1000 ரூபா 800 ரூபா இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டானதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபா இந்த ப்ரைஸில் இருக்கிறது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். சரி, ஓகே. பல்லாவர சந்தையில் இந்த IEMs எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ வந்து இந்த IEMs பற்றி எனக்கு தெரியல அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம பக்கத்தில் ஒரு நண்பர் வாங்கிட்டு இருந்தாரா, அவர் வந்து செக் பண்ணுறதுக்காக என் ஃபோனில் போட்டு செக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அந்த IEM வாங்கி போட்டு பார்த்தப்ப ஒன் சைடு தான் கேட்டுச்சு, ஒன் சைடு கேட்கல. அதுக்கப்புறம் வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதுலேயும் ஒன் சைடு தான் கேட்டுச்சு, இன்னொரு சைடு வந்து கரகரன்னு கேட்டுச்சு. கடைக்காரர்கிட்ட கேட்டப்போ இது இந்த மாதிரி தான் ப்ராப்ளமாக இருக்கும், ஒன் சைடு தான் ஒர்க் ஆகும், அண்ட் இது ஒரிஜினலும் கிடையாது, டூப்ளிகேட் அதுன்னு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இவ்வளோ ப்ரைஸில் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி வாங்கலாம் தான் பார்த்தோம். பட் ஒரு ஹெட்ஃபோனுக்கு போயிட்டு இவ்வளோ இதாடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தெரியாமல் அன்றைக்கி வாங்காமல் விட்டுருந்தேன். மேபி வாங்கியிருந்தோம்னா அதை சரி பண்ணி வீடியோ போட்டுருக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் பல்லாவர சந்தையில் இந்த கடையில் IEM வாங்கியிருந்தீங்க, அது ஒரிஜினல் மாதிரி இருக்கா, 2 சைடு ஒர்க் ஆகுதா, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி அடுத்த வாரம் யாராச்சும் போகிறாங்க அப்படின்னா அந்த கடையில் IEM வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே டூப்ளிகேட். சரிண்டு அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தோம். ஜியோவோட இந்த மாதிரி ஃபைபர் பாக்ஸ் ஒன்று மாட்டிச்சு. இது ஃபைபராக என்னன்னு தெரியல. ஆக்சுவலி எனக்கு வந்து ஜியோவோட செட்டாப் பாக்ஸ் தேவை. அதில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து இந்த OTT பார்க்கலாம், பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதை வாங்கி நம்ம டிவியில் மாட்டலாமே, ஃபயர் ஸ்டிக் ஃபைல் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அது வந்து ஒழுங்காக இல்லை, ப்ரைஸ் அதிகம் சொன்னாங்க. கூடவே ஜாய்ஸ்டிக்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு தான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா சோனி அப்படிங்கிறது ஸ்டிக்கரில் ஓட்டியிருக்காங்க. பிரிண்ட் அடித்து வச்சுருந்தா தான் அது ஒரிஜினல் மாதிரி அர்த்தம். அப்புறம் நோக்கியாவோட லூமியா ஃபோன் ஒன்று மாட்டுச்சு. நிறைய பேர் லூமியா ஃபோன் கேட்டுகிட்டு இருந்தீங்க. சரி, இதை வாங்கலாம்னு பார்த்தா சார்ஜ் போட்டு பார்த்தா நமக்கு ஒரு ரிஜாக்ஷன் காணுங்க. ஆனால் இதோட டிசைன் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அட்லீஸ்ட் டிஸ்பிளேயாச்சும் வந்துட்டு போச்சு அப்படின்னா கூட நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். பட் எந்த ரியாக்ஷனுக்கு காணும். நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், சரிப்பட்டு வரல. அதனாலே இதை வாங்க வேணாம் முடிவு பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விண்டேஜ் மொபைல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் மாடல்,
அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ளிப் மாடல் ரீஸ்டோரேஷன் பண்ணி போட்டோம். ஸோ அதே போல் வேறு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து சாம்சங்கோடது. அப்புறம் இந்த மாதிரி வினோதமான நோக்கியா ஃபோன் பார்த்தோம். இதில் குவார்டர் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டிஸ்பிளே வரல. ஆனால் அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் சொன்னாங்க. நல்ல விஷயம், பெருசாக டேமேஜ் ஆகலை. உள்ளுக்குள்ளே பேட்டரி எல்லாமே பக்காவாக இருக்குது. கடைக்காரர் வந்து இது ஆன் ஆகுன்னு சொன்னார், சார்ஜ் இல்லையாமா. ஆனால் இதுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஊசி பின் கொடுத்துருக்காங்க. அது நம்மக்கிட்ட இல்லை. டைப் சியும் மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்குது. அதனால் இது அங்கே வச்சு செக் பண்ணி பார்க்க முடியல. சரி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அப்புறம் நோக்கியாவோட லூமியா ஃபோன் இன்னொன்று மாட்டுச்சு. இதுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின்னு தான் நம்மக்கிட்ட இருக்குது. சார்ஜ் போட்டு பார்த்தோம், ஒரு ரியாக்ஷனும் காணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் தலை ஒன்று வந்தார். அதுதான் அந்த லேப்டாப், ஹெச்பி லேப்டாப். அம்மா லேப்டாப் மாதிரி இருந்துச்சு. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது தனியார் லேப்டாப் போல். நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சொன்னார். என்னென்ன இவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டால், தம்பி இது ஆன் ஆகும், 8 GB ரேம் உள்ளே இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். ஸோ காலையில் அப்படிங்கிறதுனால ரேட்டு குறைக்கவே இல்லை. கூடவே 4-5 லேப்டாப் வச்சுருந்தார். நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து 2500 அந்த மாதிரி தான் சொன்னார். நாங்கள் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி மியூசிக் பிளேயர் ஒன்று பார்த்தோம். இன்ஃபினிட்டி கம்பெனின்னு போட்டிருந்தாங்க. ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆச்சு. இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ அங்கேயே கனெக்ட் பண்ணி பார்த்தோம், வேறு லெவலில் கனெக்ட் ஆச்சு. பாட்டும் ஒர்க் ஆகுது. பாட்டு போட்டால் காப்பிரைட் போட்டுருவாங்க, அதனால் பாட்டு போட்டு உங்களுக்கு காட்டலை. நாங்கள் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மியூசிக் பிளேயரும் ப்ளஸ் எஸ்எஸ்டி ஒன்று இருந்துச்சு, 160 GB, சாரி 120 GB. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம 300 வாங்கினோம். அடுத்த கடையில் இந்த மாதிரி அஜந்தா கம்பெனியோட ஒரு வால் கிளாக் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே மிஷின் மட்டும்தான் ப்ராப்ளம் போல். மற்றபடி அவுட்டர் டிசைன்லாம் நல்லாயிருக்கு தம்பி, நல்ல ப்ரைஸுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. பட் நமக்கு எதுக்கு வாட்செல்லாம், அதனால் அதை வச்சுட்டு அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் எஃப்எம் ஒன்று கிடந்துச்சு. இது நம்ம நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக அதை வாங்கலாமான்னு பார்த்தா அது மூடிய காணும், ரொம்ப உடஞ்சி போய் கிடக்கு. அப்புறம் டப்பா மாதிரி ஒரு பிஎஸ்பி பார்த்தோம். இது ஏதோ டம்மி போல், ஒரிஜினல் இருக்காதுன்னு நினச்சோம். பட் கடைக்காரர் சொன்னார், தம்பி இது வந்து ஒரிஜினல் PS1 PS2 முன்னாடி இருக்கிற மாடல். இதில் வந்து சிடி போட்டால் பக்காவாக ஒர்க் ஆகும். இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் ஸ்க்ராப் கண்டிஷனில் வந்துருக்கு அப்படி சொன்னார். அது பார்த்தா ஏதோ ஒரு ஹார்ட் கோட் ஃபேன் நினைக்கிறேங்க. நல்லா அங்கே பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி செம்மையாக யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பையில் வந்து டிவிடியாக இருந்துச்சு. இதில் வந்து அந்த PS1க்கான கேமிங் சிடியும் ப்ளஸ் மூவி சிடி நிறையா இருந்துச்சு. அங்கே பாருங்கள் பக்கத்தில் டிவி வேறு, கலைஞர் டிவி வேறு. இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கலைஞர் டிவியில் இந்த PS2 PS1 மாட்டி படம் பார்த்துருக்காங்க போல் அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த கடைக்காரரும் அப்படி தான் வச்சுருந்தாங்க பாருங்கள். PS1 மேலே வச்சுருக்காரு, கீழே டிவி வச்சுருந்தாரு. பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் விளாண்ட ஞாபகம்லாம் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் சொன்னாங்க. பட் நம்ம பேரம் பேசினா கம்மி பண்ணி வாங்கிடலாம். பட் வாங்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு பவர் சப்ளை கேபிள் இல்லை, ப்ளஸ் வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம ஆல்ரெடி PS2 ரீஸ்டோரேஷன் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி PS1லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் வாங்கிட்டதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு என்ன இருந்துச்சு தெரியல. மேபி இதை யூஸ் பண்ணுவாங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட அந்த கைடன்ஸ் சொல்லிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய எஃப்எம் ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து கேசட் ரேடியோவும் போட்டுக்கலாம், ப்ளஸ் எஃப்எம் ரேடியோ எல்லாம் வரும். சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரிட்ஜ் மேலே தூக்கி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் மிஷின், இரும்பெல்லாம் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இப்படி அனல் பறக்கும் அப்படி கெங்கா, அந்த மாதிரி ஒரு மிஷின், அப்புறம் காற்றடிக்கிற மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஏதோ கடையை காலி பண்ணிப்பாங்க போல், ஒரே தூசியாக இருந்துச்சு. இந்த மரக்கடையிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான்ப்பா அப்படி சொன்னார். அவங்க சொல்கிற ப்ரைஸ் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், பட் அதை வாங்குறவங்க தான் தெரியும் அந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பழைய ஹோம் தியேட்ரு, இது மேலே பார்த்தீங்களா சிடி போடுற மாதிரி இருக்குது, கீழே வந்து எஃப்எம் அந்த ரேடியோ கேசட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு பிலிப்ஸோட ஹோம் தியேட்ரு. குப்பையோட குப்பை அதிகம் போட்டிருக்காங்க. இது வாங்கிட்டு போனால் நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைஸு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. இது எண்டில் வந்து கேட்டு பார்ப்போம். அதாவது மார்க்கெட் முடிச்சுட்டு போகும்போது மேபி இன்னொரு பேரம் பேசி பார்க்கலாம். கம்மியான ப்ரைஸாக இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாம், செம்மையாக இருக்குது. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து மரக்கட்டையால் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்குங்க. நான் அந்த இதெல்லாம் நகர்த்தி பார்த்தேன், ஒட்டுது அப்படியே. ஸோ மேக்னெட் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செஸ் எல்லாம் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குல, அதனால் பல்லாவர சந்தையிலையும் ரேட்டை ஏற்றிட்டாங்க. தம்பி இது அப்படிப்பா இப்படிப்பா மாடர்ன் அப்படி இப்படின்னு சொல்லி ரேட் அதிகமாக சொன்னாங்க. நான் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு கேமரா பார்த்தோம், ஒரு பைக்குள்ளே அழகாக வச்சுருந்தாங்க. பட் முன்னாடி பார்த்தா டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிருக்குது. உள்ளுக்குள்ளே பேட்ரி இருக்குது, ப்ளஸ் அதுக்கான மெமரி கார்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய மெமரி கார்டு இருக்குது, எல்லாம் 4GB 16GB 32GB அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா நிறையா வாங்குவோம், அதில் டிஸ்பிளே போயிருக்கும், கேமரா ஆன் ஆகும், அந்த டிஸ்பிளே தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் மெமரி கார்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்படி இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்க. நம்ம 300 கூட பேரம் பேசி வாங்கிடலாம். பட் இதை வச்சு என்ன பண்ணுறது, யாருக்காச்சும் நீடு இருந்தால் நம்ம எடுத்து வாங்கலாம். சும்மா வீடியோக்காக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு யானை வச்சுருக்காங்க. இது வந்து இரும்பால் செஞ்சுருக்காங்க, இந்த கோயில்களில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி யானை.
அந்த கடையை வந்து அப்போ தாங்க இறக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டயே நிறைய ஹோம் தேட்டரு, மானிட்டர், கீபோர்டுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. அவங்க அப்போ தான் இறக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் வினோதமான டிவைஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க இறக்கட்டும், நம்ம வந்து அடுத்த கடையை பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு அப்புறம் மூவ் ஆகிட்டோம். அடுத்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு வச்சுருந்தாங்க அந்த லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு மாட்ட வேண்டிய ஸ்பீக்கரை. சரி இது நல்ல கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் எடுத்து பார்த்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது செப்ட்ரானிக்ஸோடது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டோட இது போட்டிருக்காங்க. பட் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் ஒரு 200 பட்ஜெட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன் தானாம்மா. இந்த காலத்தில் யாராச்சும் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குள்ளே வந்து மைக்காக போட்டிருந்தாங்க. இது எதுவும் இசை கச்சேரிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஸோ மைக்காக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி மைக்கை வாங்கி அதை ரீஸ்டோரேஷன் கூட பண்ண வேண்டாம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. அப்புறம் பழைய ஐபேடு ஒன்று உடஞ்சி போன கண்டிஷனில் இருந்துச்சு. ரொம்ப டேமேஜான கண்டிஷன். உள்ளுக்குள்ளே தண்ணியும் போயிருக்கு, டிஸ்பிளேயும் உடச்சி வச்சுருக்காங்க. இது வாங்கி இதுக்கு லாக் எடுத்து ரிஸ்க் எடுத்து ரொம்ப பெரிய வேலை. ப்ரைஸும் அதிகமாக தான் சொன்னாங்க, அதனால் வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு மானிட்ரு பார்த்தோம். இந்த மானிட்ரு வெளியிலேருந்து பார்க்கும்போது டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் அவர் ப்ரைஸ் வந்து 1200 சொல்கிறாரு. ஒர்க் ஆகும் தம்பி, நான் கேரண்டி, ப்ரைஸ் இவ்வளோ அப்படி சொல்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்ட்ஸ் வச்சுருந்தாரு. இவர் கடையில் நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சோனியோட சவுண்ட் பார் அப்புறம் சொல்லிட்டு இந்த நிறையா வச்சுருந்தாரு, நல்லா இருந்துச்சு. இவர்கிட்ட தான் இந்த மாதிரி ரேடியோ ஒன்று வாங்கியிருந்தோம். ஏன்னா நிறைய பேர் ரேடியோ கட்டிகிட்டு இருந்தீங்களே, இதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம். சின்ன பசங்க வச்சு விளாட்ற கார் ஒன்று பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது பேட்டரியில் ரன் ஆகக்கூடிய காரு. முன்னாடி வந்து பாட்டு கேட்குறதுக்கு அந்த யூஎஸ்பி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா சட்டமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. கொஞ்சம் பேரம் பேசலாம், வாங்கிட்டு நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கேபிள்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. நம்ம ஆப்பிள் லேப்டாப்புக்கு தேவையான சார்ஜ் எதுவும் கிடைக்கான்னு பார்த்தோம். வந்து இந்த பின்னு கிடைச்சாலும் நமக்கு ஓகே. பட் அந்த பின்னு தான் எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் 2-3 கடையில் 2-3 பெட்டியை பார்த்துட்டேன். எல்லா கேபிளுமே கிடைக்குது, ஆனால் அந்த ஆப்பிளுக்கான அந்த இது சார்ஜர் கேபிள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளும் தேடுவோம், கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருப்போம். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த காரோட ஆம்பிளிஃபயர், ஹோம் தேட்டர்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் நிறையா பார்க்கலாம். நீங்கள் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற போல் இந்த ஐஃபோன் ஒன்று பார்த்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, மேலே விட்டுருக்கு டெம்பர் தான் பிஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு கிளாஸெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. அது மதர் போர்டு கம்ப்ளைண்ட். நாங்கள் சார்ஜ் போட்டு பார்த்தோம், எந்த ரியாக்ஷனும் காணும். அப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐஃபோன், இது ஐஃபோன் 11 12 தெரியல. பின்னாடி அந்த கிளாஸ் ரொம்ப உடஞ்சி போச்சு. உள்ளே இருக்கிற வயர்லெஸ் சார்ஜர் முதல் கொண்டு அப்படியே தெரியுது பாருங்கள். ஆனால் கேமரா டேமேஜ் ஆகலை. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிருக்குது, நம்ம வேறு டிஸ்பிளே மாற்றிக்கலாம். இது ஆனாகுன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 7000 8000 சொல்கிறாங்க. பேரம் பேசினா கூட நமக்கு 5000 தான் வரும் போல். இது வாங்கி நம்ம மைக்ரோ லாக் எடுத்து என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க அது கொஞ்சம் பெரிய வேலை தான். இது நாங்கள் ரிஸ்க் எடுத்து வாங்கலாமா யோசிச்சுட்டே இருந்தோம். நம்மளும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஃபோன் 6s ப்ளஸ் வரைக்கும் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே உள்ள மாடல் நான் ரீஸ்டோர் பண்ணதில்லை, யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ அதனால் இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஆனால் வாங்கவில்லை. நம்மக்கிட்ட என்றைக்கு காசு கம்மியாக இருக்கோ அன்றைக்கி தாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்கள்லாம் மாட்டோம். நானும் பெரிய ஐஃபோன் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா பட்டு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வாங்குற அளவுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவைஸ் வாங்கியாச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் இதே போல் கேஜெட் அப்படியே இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக மாட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்க பார்க்கலாம்.